ஹாய் மக்களே, எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ போட போகிறோம்னா, ஒரு யூஸ்ஃபுல் பயனுள்ள வீடியோ. மகளிர் உதவித்தொகை. இந்த மகளிர் உதவித்தொகை யாருக்கெல்லாம் கிடைக்கலையோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக மறக்காமல் எனக்கு இந்த கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்குமே இந்த மகளிர் உதவித்தொகை கிடைக்கல. அதை பற்றி தான் இப்போ பேச போகிறேன். எப்படின்னா, எங்கள் வீடு லோனில் தான் போய்கிட்டு இருக்குது. அதுவும் மானிய வீடு தான் போயிட்டுருக்குது. அதுவும் என்ன சொல்கிறதுக்குன்னா, வெறும் 3 லட்ச ரூபா வீடு இப்போ எங்களுக்கு 20 லட்ச ரூபா கடனில் நிற்கிது, ஃபைனான்ஸில் வாங்கி. கொரோனா டைம்னால எங்களுக்கு கூட்டுறவில் பேங்க் லோன் கிடைக்கல. அதனால் என்ன செய்யுதுக்குன்னு தெரியல. நாங்கள் அவசரப்படலை. வீட்டு ஓனரே வீடை கட்டிட்டு இப்போ உடனே அமௌண்ட்டு கொடுங்கன்னு சொல்லி எங்களை சிக்கல்லாம் மாட்ட வச்சுட்டாரு. இப்போ அதுவே எங்கள் வீட்டில் அவர் பணம் கட்டிக்கிட்டு இருக்காரு. சும்மாவே இவர் எங்கள் வீட்டில் பணம் தர மாட்டார் எனக்கு செலவுக்கு. வீட்டில் உள்ள திங்ஸ் மட்டும் தான் வாங்கி போடுவார். அதை வச்சு தான் நான் மெயின்டெனன்ஸ் பண்ணணும். நானும் இத்தனை வருஷமாக வேலைக்கும் போக முடியல. அந்த சின்ன குழந்தைகள் லேட் மேரேஜ் பண்ணிக்கிட்டு இந்த குழந்தைகளை பார்த்துக்கிட்டு பெரிய பையன் வளர்ந்தாச்சு. இருந்தாலும் இன்னும் அடுத்த ஸ்டேஜ் பிள்ளைங்களை அப்படி விட்டுட்டு போக முடியுமா வீட்டில்? அதனால சின்ன சின்ன வேலைகளை தான் பார்க்குறேன். எனக்கு 1000 ரூபாய் 1500 ரூபாய் இப்படி தான் மாத சம்பளம் வந்துக்கிட்டு இருக்குது. இதை வச்சு நான் எப்படியோ மெயின்டெனன்ஸ் பண்ணுறேன். அவர் எங்கள் செலவுக்கு எதுவும் தரமாட்டார், வீட்டுக்கு தான் வாங்கி போடுவார். அப்போ இதில் இந்த 1000 ரூபாய் மகளிர் தொகை கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கடைசியில் பார்த்தாச்சுன்னா எனக்கு வரவே இல்லை. மேல்முறையீடு பண்ணுனா நீங்கள் ஐடி ஃபைல் பண்ணியிருக்கீங்க. ஐடி இவர் எதுக்கு ஃபைல் பண்ணாரு எதுவுமே தெரியலை. அந்த ஆம்பளைங்களுக்கும் பொம்பளைங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அது நிறைய பேர்த்துக்கு புரிய மாட்டேங்குது கவர்மெண்ட்டுக்கு. எப்படின்னா, இந்த ஆம்பளைங்க இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு வெளியில் வாயை திறக்கிறது இல்லை. இப்போ இந்த லேடிஸ் தானே நாங்கள் கஷ்டப்படுவோம். எங்களுக்கு குழந்தைங்க எங்ககிட்ட தான் வாங்கி கேட்பாங்க. அவங்களோட கல்வி செலவு எல்லாம் பார்க்கணும். இவர் லோன்னால அவர் எதையுமே கண்டுக்க மாட்டார். இப்போ நாங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறோம் அந்த என்ன மாதிரி லேடிஸ் எல்லாம். இதெல்லாம் வீட்டில் இவங்க விசாரித்து பார்க்கணும். நாங்கள் போய் சொல்கிறோமா, பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்ககிட்டலாம் விசாரித்து பார்த்து இது உண்மையா என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சி இது பண்ணணும். அவங்க சொல்கிறத மாதிரி எங்களுக்கு 500 ரூபாய்க்குள்ள தான் கரண்ட் பில் வருது, 2 வீலர் தான் இருக்குது. அது எதனாலனா குழந்தைகளை கூட்டிகிட்டு வர கொண்டு விட அவர் வேலைக்கு போனால் தான் லோனே கட்ட முடியும். அதனால தான் ஒரு வண்டி எக்ஸல் தான் வச்சுருக்குறோம். பழைய ஸ்கூட்டி தான் ஒன்று இருக்குது. இது போக அங்கே எதுவுமே கிடையாது எங்களுக்கு. அப்போ அவங்க சொன்ன தகுதியெல்லாம் எங்களுக்கு இருக்குது. ஆனால் பணம் மட்டும் கண்டிப்பாக வரவே இல்லை. இப்போ 5000 ரூபாய் வர போட்டு விட்ருக்காங்க. இப்போ எவ்வளோ மனசுக்கு ஒரு குமரலாக இருக்குது. எனக்கு ஃபஸ்ட்டு மகளிர் உதவித்தொகை கிடைக்கலன்னு சொல்லி எனக்கு 2 மாதம் தூக்கமே இல்லை. மன அழுத்தம் அதிகமாகிட்டு அதுக்கு பிறகு நான் அதுலேருந்து ரிலீவ் ஆகி இப்போ ஏதோ ஒரு சின்ன வேலை, ஒரு காலை உணவு திட்டத்தில் எனக்கு ஒரு 1500 ரூபா சேலரியில் ஒரு வேலை கிடச்சிருக்கு. அதெல்லாம் எனக்கு பத்துமாங்க. ஆனாலும் அந்த குழந்தைகளை வச்சுட்டு நான் போய்கிட்டு இருக்கிறேன். ஈவினிங் டியூஷன் சின்ன சின்ன விதம். அது கை செலவுக்கு இப்போ உள்ள விலைவாசியுமே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குதுன்னு. இதில் பெட்ரோலுக்கு கூட காசு கிடைக்கிறது கஷ்டம். அதை வச்சு தான் நாங்கள் சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறேன் நான். அதனால் இந்த மாதிரியெல்லாம் கவர்மெண்ட் கண்டிப்பாக விசாரித்து தகுதி உள்ள மகளிருக்கு கண்டிப்பாக கொடுங்க. என்ன